ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு, யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சது புத்தியானந்த். ஆமா ஆமா எனக்கு தெரியும். அண்ணே பாண்டியன், ஜெகதீச பாண்டியன் பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபிட்டல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேகா அரசை விமர்சிப்பதால் இந்த தாவேகா அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேகா அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கும் வீடியோக்களை தயவுசெய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று சரியாக 100வது நாள் விஜய் முதல்வராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்ண படத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரு புண்டை இந்த தாவேகாவின் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா என்று கேட்டால் ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறின பாடு இல்ல. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மாற்றம். மாற்றம். இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம். அப்ப நீ மக்கள் கண்டிப்பா போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள்னு ஏதாவது இருந்துச்சா? மாற்றம், முன்னேற்றம், என் பெயர். சோ எனக்கு தான் முன்னேற்றம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, சனம் தான் முக்கியம் அப்படின்னு விஜய் பெருமையா சொல்லுவேன். கரூர்ல அந்த நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டவங்க 104 பேர். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். அவங்களுக்கு தாவேகா சொல்லிச்சு ஒருத்தருக்கு 2 லட்சம் தரேன்னாங்க. 11 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த காயம்பட்ட 104 பேர்ல ஒருவருக்கு கூட ₹1 காசு தாவேகா தரல. அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே, பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். 100 நாள்ல எந்த மாற்றத்தையுமே இடும்பவனம் கார்த்திக் பார்க்கலையா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஜனநாயகம் பட தயாரிப்பாளர் அரசு பொறுப்பு அவருக்கு. இப்ப கல்பாத்தி அர்ச்சனா அவங்களுக்கு அரசு பொறுப்பு. அட பண்ணாட, என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா. நான் என்ன கேட்கிறேன், இந்த புலி படம் எடுத்தவங்க, சுறா படம் எடுத்தவங்க, அப்புறம் குருவி படம் எடுத்தவங்க, வில்லு படம் எடுத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா படம் எடுத்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருங்க. அவங்க மட்டும் இடிச்சவங்க கொடுத்து விடுங்க. நக்கல்யா அவனுக்கு. ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யாதீங்க போறோம்னு சொன்னீங்க. ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா? இப்ப அவர் என்ன பண்றாரு, உருண்டையா ஸ்வீட் பண்றாரு ஊரா விட்டு நெய்ல. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம் சீமான்னு காட்டும், நீ பாரு. என்னத்தை எடுக்கிறான்? ஓஹோ, போட்டு பாரியா, கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத. இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. எப்படி முடிஞ்சா? விக்கிபீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம். இதெல்லாம் போட்டு இது ஒரு டாபிக்னு பேசக்கூடாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நாங்க சைலண்டா இருந்து ஆட்சியை பிடிச்சோம். இப்படி கத்தி கத்தி உட்கார்ந்தாலதான் உங்களுக்கு எத்தி விளையாண்டுட்டு இருக்க மக்கள். புரிஞ்சா? ஏய், ஆணவத்தில் ஆடாதரா. ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். சரிப்பா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பேசுங்கப்பா. அண்ணா நீங்க நாம் ஆட்சிக்கு வந்துட்டு பேசு. வேண்டாம், அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத.
இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். 15 வருஷமா மக்கள் உங்களை எங்க உட்கார வச்சிருக்காங்க? லூஸ் மாதிரி பேசாரா மைக் யார்ட்டே குடுறா. தாவேகாவினுடைய அரசு அமைவது என்பது மிகுந்த எதிர்பார்ப்போடு அமைக்கப்பட்ட அரசு. அதை நாங்கள் முதலில் ஏற்கிறோம். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. ஆனால் என்னவென்றால் மக்கள் முழுமையாக 118 இடங்கள் கொடுத்து அவர்களை ஆட்சி அமைக்க சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ, சிபிஐ சிபிஎம் கட்சிக்கோ, ஐயுஎம்எல் கட்சிக்கோ விழுந்த ஒவ்வொரு வாக்கும் தாவேகாவிற்கு எதிரான வாக்குத்தான். உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் ஏன் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. பாட்டில பாடணும் இன்னைக்கு 10 ரூபாலாம் வாங்குறது இல்லைங்கிறாங்க. 1 லட்சம் வாங்கல 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. அது உண்மை. காணொளிகள் வெளியே வந்திருக்கு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொளப்பாடா? சட்டமன்றத்தில் நின்று பேசுறாரு. 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையே பேசி தீர்க்கப்படுகிற போது 2 மாநில பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியாதா என்று நினைத்தேன். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். முதல்ல மூஞ்சில் இருக்க எச்சயத்தோட தாண்டா கண்ணில் வச்சு அழுகுறாம நடிக்கிறேன். சத்தியமா அரசியல் என்பது சினிமா இல்ல சார். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார், அப்படி பண்ணாதீங்க சார். இன்றைக்கு நாங்கள் கேட்பது தண்ணீர் பெற்றுக் கொடுங்கள் என்று உங்களை கேட்கவில்லை. தண்ணீர் பெறுகிற உரிமையை நாங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டோம். அதை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறோம். காப்பாத்துறதா? டேய், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தா நீ உன்னை காப்பாத்த சொல்றியடா? போடா. என்ன மாற்றம் செய்தது தாவேகா? என்ன மாற்றம் செய்தது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. மாற்றமா ஏமாற்றமா என்று இருக்க கூடாது. மாற்றமா ஏற்றமா என்று இந்த தலைப்பை வைத்திருக்க வேண்டும். ஓ வாரே வா வாரே வா 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 கேள்வி வாயா. இப்போ இந்த பட்ஜெட்ல வேலை வாய்ப்புக்காக நம்ம சொல்லிருக்கோம். நீங்க பேசாதீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். நான் பேசாதீங்களா? என்னோட ஷோல வந்துட்டு என்ன பேச வேணாம். டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. லூசுடா லூசுடா. காங்கிரஸை வீழ்த்தியா நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியா நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன அழிப்பு போரில் இவர்களை வீழ்த்துவோம் என்று தமிழ் தேசிய கட்சி துவங்கப்பட்டது. என்ன சொல்ல வர? இவர்களெல்லாம் கொள்கையை மறந்து ஒரே இடத்தில் அமர வைத்திருக்கிறோம் எங்களை எதிர்ப்பதற்கு இதுதான் செய்த பெரிய மாற்றம் தமிழ்நாட்டு. இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. உன் எதிரி யாரை பார்த்து அச்சம் கொள்கிறானே அவனே தலைவன். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. இங்க இருக்க தமிழகத்தில் இருக்கிறவெல்லாம் அச்சம் கொள்கிற ஒரே தலைவன் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் விஜய். பயமா? உன்னை பார்த்து பயப்படுறது நீ என்ன பெரிய பின்லேடனா? உடனே புறம்போக்கு. காவிரியில் தண்ணவில்லை, தண்ணி வரவில்லை. தாவேகா செய்த பிள்ளையா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. தலைவர் பேசவே மாட்டுகிறாரு. இவங்களுக்கு ஒரே நாள் தான் பேசினாரு சட்டசபையில. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அறிவித்து விட்டோம். தயவு செய்து செய்தித்தாளை படிங்கள் என்று சொன்னார். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் பேசுபவன் தலைவன் அல்ல, அவன் பைத்தியக்காரன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு ஆனா தெரியும்? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியுமா? வேணானே, அது வேணாம். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்கள். எந்த நிலையும் எதிர்கொள்கிற அளவிற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு வேறங்க. ஆனா இந்த கடப்பாறை எடுத்து அவன் நடுவு மண்டையில இறக்கி பின்னால் வெளியே எடுத்துருவேன். 2 பேர் பேசின பேச்சில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோம்னு ஒரு கருத்தோடு இது வரைக்கும் பேசினாங்களா? காரணம் இல்லை. டாஸ்மார்க் கடை 717 கடையை மூடினீங்கன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு கடை பேரை பட்டியலிட்டு கவர்மெண்ட் ஆர்டரை காட்ட முடியுமா உங்களால? நாங்க செங்கரூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். நாங்க இந்த ஆட்சி இதுவரை நடந்தது எதுவும் சரியில்லைங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி வேணும்னு எல்லாம் தேர்வு செஞ்சிருக்காங்க. 750 கடை
எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய்! அடுத்தது சட்டமன்றத்தில் நாங்க பாடம் எடுக்கிறோம். எப்படிய 40 ஒருத்தரோட ஸ்லாங்க கிண்டல் பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய மொழின்னு சொல்றாரு அமைச்சர். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். மொழி வழக்கு கிண்டல் பண்ணல. ஏன் உனக்கு மொழியே தெரியல? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாரு. யாரு? நம்ம மாற்றம். ஆனா 1,42,560 நிமிடம் ஆகிறது. இன்னும் உங்களுக்கு அடுத்த நிமிடம் கிடைக்கல. ஏயா கத்துற? நான் எவட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சேலையை பிடித்து இழுத்தார். என்னது? உட்காருங்கண்ணே. உங்களோட என்ன உண்மை சொன்னா எரியுதா? அண்ணே இப்படி அண்ணே நீங்க உட்காருங்க. நீங்க உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். 100 நாள்ல சாதனை இல்லையா? சண்டைக்கு தான் ரெடி ஆகுறாங்க அவங்க. நீ என்ன பெரிய ரவுடியாடா? கடைசியா சொல்றேன், நாங்க சாதனையை பேசுறோம், நீங்க சண்டைக்கு நிக்கிறீங்க. அதுக்கும் நாங்க தயாரா இருப்போம். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.